இனிய தோழிகளுக்கு நான் இன்றைக்கி எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்மளோட வேகமான வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உட்காந்து அமைதியாக ஒரு டம்ளர் தேநீர் குடிக்கும்போது எனக்கு தோன்றின விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துருக்கலான்னு யோசித்து செஞ்ச பதிவு இது. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சது உண்டா, நம்ம குடும்பத்தில் என்றைக்கெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோன்னு? நீங்கள் இனிமேல் கவனித்து பாருங்களேன். நம்ம என்றைக்கெல்லாம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோமோ, நம்ம மனசு என்றைக்கெல்லாம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கும், அன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப சூழ்நிலை ரொம்ப எல்லாருமே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சிரிப்பாகவும் தெரியும். ஆனால் என்றைக்காவது நாம் மனசால் கஷ்டப்படுறோம், ஏதோ நம்மளை சில சங்கடங்களில் இருக்குதுன்னு வைங்களேன், அன்றைக்கி எல்லாரோட முகத்துலேயும் அது பிரதிபலிக்கும். ஏன்னா நம்ம தான் நம்ம குடும்பத்தை பாசிட்டிவாக ஆக்கிறதும் நெகட்டிவ் ஆக்கிறதும். எப்போதுமே நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுருந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வர எல்லாரும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க, அதை அனுபவிப்பாங்க. அதனால தான் வீட்டுக்கு வரும்போது ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குதுன்னு அப்போ சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணதுனால உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். நம்ம குடும்பத்தை நாம் தானங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்.